ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி புளி பச்சை மிளகா இது ஊரில் செய்வோம். நல்லா பச்சை மிளகா ஊறுகாய் மாதிரி தான் சொல்லலாம், இல்லை பச்சடின்னு சொல்லலாம். நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு செய்து காட்ட போகிறேன். இப்போ ஒரு 200 கிராம் பச்சை மிளகா சுத்தம் பண்ணி இது மாதிரி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஊர்லேருந்து கொண்டு வந்து எங்கள் தம்பியோட தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி பச்சை மிளகா வீடியோ போட போகிறேன். சூப்பராக இருக்கும். முதல்ல இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா சுண்ட விடலாம். பாருங்கள், நம்மளோட காரசாரமான புளி மிளகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா நம்ம வந்து இந்த மிளகாவை கீறி போட்டுருக்கிறதுனால மிளகாக்குள்ளலாம் நல்லா புளி இறங்கி உப்பெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஊர்லலாம் நல்லா விறகு அடுப்புலேயே போட்டு நல்லா சுண்டை வச்சு பழைய சோறு தான் 2 வேளை சாப்பிட்றதுனால இது மாதிரி மிளகா ஊறுகாய் மாதிரி புளி மிளகா செஞ்சு வச்சுருவாங்க. நல்லா ஒரு சட்டி சோறு பத்தாது இந்த மாதிரி புளி மிளகாவுக்கு. ஒரு 10 நாளைக்கு கூட கெட்டு போகாது. நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அலுமினி பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது. உப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி பொறியாக ஆகிடும். நம்ம வந்துட்டு நல்லா சுத்தமான பாட்டிலில் வச்சோம்னா ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேர் இருக்கிற வீட்டில் ஒரு 2-3 நாளில் இது காலி ஆகிடும். கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய செஞ்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க. தண்ணி படாமல் பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.